அனைவருக்கும் வணக்கம். இந்த பசுமன் பாண்டியன் பேசின ஒரு வீடியோ வந்து இணையத்தில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. ஏன்னா நம்ம எதிரிக்கு தான் தெரியும் நம்மளுடைய பலம். இப்போ நாம் தமிழர் கட்சியோட பலம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத விட நம்மளோட எதிரி ஒருத்தர் இருக்கான்ல பசுமன் பாண்டியன், நம்ம வந்து நிக்கிதா பாண்டியன்கிற அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கோம். ஆனால் அந்த பசுமன் பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம எதிரிக்கு தான் நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியும். அதில் சூழ்ச்சி எவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத பசுமன் பாண்டியன் சொல்கிற வீடியோ வந்து கேளுங்க. இப்ப சொந்த ஊர் காரைக்குடி சீமானுக்கு இவ்வளவு குறைவான ஓட்டை வாங்க முடியும். காரைக்குடியில இவ்வளவு குறைவான ஓட்டு சீமான் வாங்குறது கூட தான் வாங்கியிருப்பாரு. காரைக்குடியில இவ்வளவு குறைவான வாக்குன்றது ஏத்துக்கிற முடியாது. இப்ப அவங்க வாக்கு இதுல ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விசிலுக்கு தான் செய்ய சொல்லுவாங்க. இந்த தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு சந்தேகம், ஒன்றிய அரசு மேல சந்தேகம், இப்போ இந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. எதிரி பசுமன் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு குறைவான ஓட்டு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4ஆம் இடம் போகலாம் சீமானுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 1,00,000 ஓட்டு. இந்த ரிசல்ட்டை வந்து பாருங்களேன், எனக்கெல்லாம் வந்து வயிறு எரியுது. டாக்டர் பிரபு வந்து 1,00,000 சில்லற ஓட்டு வந்து வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி மாங்குடி வந்து 55,000 சில்லற வாக்கு வாங்கியிருக்காப்புல. தேர்போகி பாண்டி 33,000 சில்லற வாக்கு வாங்கியிருக்காப்புல. சீமானவர்கள் வெறும் 30,000 ஓட்டுனா இதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? சீமானவர்கள் ஓட்டு இவ்வளோ குறைய வர வாய்ப்பே இல்லை. இது வந்து அவங்க சொல்கிறாருல்ல பசுமன் பாண்டியன் ஃப்ராடு, இது அத்தனையும் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அது இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சந்தேகம் வலுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம வந்து பேசிக்கிட்டே தான் இருக்க வேண்டி இருக்குது. ஏன்னா இவ்வளோ குறைவாக வர வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அப்போது மற்ற தொகுதியில் சீமான் நின்றுருந்தால் கூட நம்ம இந்த தொகுதி நம்ம வந்து வீக்கான தொகுதிப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஏன்னா காரைக்குடி சீமானவர் சொந்த ஊர். 2024 40,000 ஓட்டு வாங்குகிறோம். அக்கா எழுச்சி 1,60,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா எப்படி குறையும்? குறைய வாய்ப்பே இல்லை. அதுவும் இந்த பிரபுலாம் 1,00,000 ஓட்டு வாங்குறாப்புலன்னா அதெல்லாம் வந்து சத்தியமாக வாய்ப்பே இல்லை. மாங்குடி 50,000 ஓட்டாக நின்றாப்புல. சீமானவர்கள் வந்து 4ஆம் இடத்துல 30,000 ஓட்டாக நின்றாப்புலன்னா இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இது அப்படியே வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா டீம் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, மோடி டீம் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது வெளிப்படையாக தெரியுது. இதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சீமானுக்கு நடந்த அநீதி இவ்வளோ ஓட்டு குறைய வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பரப்புங்க. 2024 தேர்தலில் இதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வீழ்த்துறதுக்கு பாஜக அண்ணாப்பில் சதி பண்ணாப்புல. நீங்கள் நல்ல அந்த சினாரியை கவனிங்க. நம்மளுக்கு தொடர்ந்து 6 தேர்தலாக வந்து கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகா சேர்ந்த ஒரு ரெட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. வீரா ரெட்டி அப்படிங்கிறவர் கொடுக்குறாங்க. சம்மந்தமே நம்ம சின்னத்தை எடுத்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த வேலையை சூழ்ச்சி பண்ணது யாரும் அண்ணாமலை. இப்போ நம்ம அண்ணாமலைக்கு ஏன் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம்? தெருவு கொண்டார் அண்ணாமலை. பாஜக அவர் துரத்தி விட்டுருச்சு. நீ வந்து மேஸ்திரி தான், நான் வந்து கட்சி போனால் சீமான்னு சொல்லி சவால் விட்டு சவாலில் தோற்று போனவர் தான் அண்ணாமலை. நம்ம ஏன் சொல்கிறோன்னா நாம் தமிழர் கட்சியோட அந்த சின்னத்தை பறித்தாங்க, திட்டமிட்டு பறித்தாங்க. பாஜக தான் பறிச்சிச்சு. அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ குடைச்சல். நாம் தமிழர் கட்சி இருந்து ஆட்களை வந்து உருகுறது. அதே மாதிரி ஓட்டு கூட 2020 நம்மளுக்கு அதிகமாக தான் வந்திருக்கும். அந்த ஓட்டையும் குறைச்சாங்க. அந்த சதி திருப்பி மீண்டும் நடைபெற்றிருக்குது. இந்த தேர்தலில் மீண்டும் நடைபெற்றிருக்குங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வடவர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறோம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற கையில் எடுக்கிறோம். இந்த 2 விஷயமே எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது? நம்மளை வந்து எதிரியாக மாற்றுது. பாஜக என்ன பண்ணுது? இங்கே வந்து அந்த வடவர்கள், அந்த பீகார்காரன் ஒரிசாக்காரன்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே அவனுக்கு வந்து ஓட்டு கொடுத்து, ஓட்டு உரிமை அதுக்கு தான் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது. ஓட்டு உரிமை கொடுத்து அவனை வந்து ஓட்டாக மாற்றிக்கிட்டு இருக்குது பாஜகவோட ஓட்டா. அப்படி இருக்கக்குள்ள நம்ம இன்லானி பர்மிட் கேட்குறோம், வடவர் ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிறோம். அப்படின்னோடனே இப்போ யாருக்கு வந்து எதிரியாகிறோம்? நம்ம வந்து பிஜேபி மோடிக்கு எதிராகிறோம். அதனால அவங்க ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்மளுக்கு எழுது. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் அரசியலை நம்ம வந்து எதிர்க்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், கின்லே அப்படிங்கிற நிறுவனம், அக்வாஃபினா அப்படிங்கிற நிறுவனம்லாம் எவ்வளோ கொள்முதல் போட்டு இந்த தண்ணியை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தண்ணியை வந்து விற்பனைக்கு தடை போடுவேன் வந்தோடனே அப்படிங்கிறாரு. தண்ணி வந்து ஒரு விற்பனை பண்டமல்லங்கிறாரு. அவங்க கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்கார். தண்ணி வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீங்கிறாரு. புரியுதுங்களா? அது மாதிரி கல்வியில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டை கட்டி அவன் கோடி கோடியாக சொட்டி இது பண்ணிருக்கான். இப்போ அந்த தரத்துக்கு வந்து கல்வியை உயர்த்தினா அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மருத்துவத்தில் பாருங்கள், அதாவது ஆரம்பம் ஒரு மருத்துவத்திலேருந்து ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு இதய மாற்று சிகிச்சையிலேருந்து உங்களுக்கு கால் முறிவுலேருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. அப்போ இப்படியான ஒரு சித்தத்தை கொடுத்தா அந்த மருத்துவ கம்பெனிக்கு வச்சுருக்கானே கோடி கோடியாக கொட்டி வந்து அவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கானே அந்த கார்ப்பரேட் லாபி விடாதா? விடாது, கண்டிப்பாக விடாது. அப்போது இந்த கார்ப்பரேட் லாபி, இந்த பாஜக லாபி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழ் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து 5% ஓட்டுக்கு மேலே கண்டிப்பாக வந்திருக்குங்க. மக்கள் போட்டிருப்பாங்க, அந்த ஓட்டை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து ஒரு விஷயமா இருக்குது. இவிஎம்லாம் கண்டிப்பாக மோசடி நடந்திருக்கு, 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான்
இப்போ இவர் பேசுனதுமே தெரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், காரைக்குடியெல்லாம் அண்ணன் சீமான் ஜெயிக்கணும், அவர் 1,00,000 ஓட்டு வாங்கணும். திருவெற்றியூரில் 2021 50,000 ஓட்டு வாங்குறவர் எப்படிங்க காரைக்குடியில் வந்து இவ்வளோ கம்மி ஆகுவார்? அதுதான் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஒரு மனசு வந்து ஏற்றுக்க மாட்டுது. இதை நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டுது. எல்லாமே கல்லில் போட்ட மண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் வேலையே செய்யாமல் சும்மா பகட்டுக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் ஐடி விங் தலைவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா பேரை சொன்னால் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட் அடித்து சேனலை முடிக்க பார்ப்பாங்க. ஆனால் சீமான் அவர்களை பற்றி கொச்சையாக பேசுகிற முத்தார் சேனலில் வந்து முடக்க வேலை பார்க்க மாட்டாங்க. யூடியூப் விட்டர்ஸை வந்து முடக்க வேலை பார்க்க மாட்டாங்க. எதுக்குமே அவங்க லாய்க்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் ஐடி விங் தலைவி இருக்க ஒரு ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள். அது வந்து இந்நேரம் டிஃபர்மேஷன் போட்டிருக்கணுமே. இந்நேரம் வந்து பல வேலைகள் சீமான் அவர்களுக்கு எதிராக அந்த மாதிரி படங்கள் போடும்போது போட்டிருக்கணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாது. அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பாசறை வந்து இதுக்கு வந்து முன்னெடுக்கணும். ஐயா சங்கர்ட்டா நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். திருப்பி மறு வாக்குப்பதிவு வந்து இதுக்கு நடக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா முத்துப்பாண்டி அண்ணன் கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கார். வேறு யாரும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி இருக்கார். இங்கே சீமான் அவர்கள் ஓட்டு வந்து ஓட்டே பிரிக்கலை. காரைக்குடியில் லேட்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஏன் லேட்டாக பண்ணுறாங்க? எல்லாத்தையும் வந்து கரெக்டாக 8 மணினா 8 மணிக்கு வந்து பிரிச்சிட்றாங்க. ஓட்டுப்பெட்டியை பிரித்து அந்த இவிஎம்மை வந்து இது பண்ணி எண்ணி லைவில் போயிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் கிட்டத்தட்ட 8 இது பிரிக்கணும்னா 8:30 ஆகுது, 9 ஆகுது. அப்படிங்கிற சூழ்நிலை எதுக்கு இப்படி டிலே ஆகணும்? அப்போ என்ன பிரச்சனை? இந்த ஓட்டு மிஷினே பிரச்சனை தான். நான் கூட எனக்கு பாருங்கள், நான் ஓட்டு போட போகிறேன். ஓட்டு மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கேட்டால் ஒருத்தவங்க வந்து அமுத்திட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக அமுத்திட்டாங்க, அதனால் ஓட்டு மிஷின் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஓட்டு போகிறோம்னா ஒரு டீன்னு ஒரு சவுண்ட் வரணும். அப்போ தான் ஓட்டு பதிவாக இருக்குன்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது 2 மணி நேரம் என்ன ஆச்சுன்னா ஓட்டு மிஷின் வேலை செய்யலை, அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு வரலன்னு நிப்பாட்டினாங்க. ஏன் நிப்பாட்டுறாங்க? அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்கயே என்ன அந்த ரிப்பேர் பண்ணுறேன்னு வர்றாங்க பாருங்கள், அவங்களே மாற்றி என்ன வேணால் பண்ணலாம். இதில் எவ்வளோ குளறுபடி வேணால் நடக்கலாம், தெரியாது. யார் மேலே தப்பு? பிஜேபி மோடி பண்ணுறாங்களா, இல்லை கார்ப்பரேட் பண்ணுதா, இல்லை நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய இந்த இன அரசியல் பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு எதிராக இருக்கவங்க பண்ணுறாங்களாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த ஓட்டு மிஷினில் வச்சு பல வேலை நடக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை முறைப்படுத்தணும். திருப்பி வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து வரணுங்கிறத நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கவர்மெண்ட். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சியை வந்து வளரவே விட மாட்டாங்க. ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ விஜயெல்லாம் வந்து ஆட்சியை பிடிப்பாருன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. சத்தியமாக சொல்கிறாங்க, விஜயெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மக்கள் சப்போர்ட்லாம் பெருவாரியாக கிடையாதுங்க. இவ்வளோ 108 தொகுதி அவர் ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இதே இல்லை. போட்டிருந்தால் 20% பேர் போட்டிருப்பாங்க அதிகபட்சம். இப்படியெல்லாம் வந்து 38%, 1,70,00,000 பேரெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ இதில் ஏதோ ஃப்ராடு நடந்திருக்குது. இந்த பசும்பொன் பாண்டியன் சொல்கிற மாதிரி ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத நானுமே நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை கொண்டு போய் அதிகமாக பேசுங்க. அண்ணன் இப்போ என்னப்பா உனக்கு மே 4, இன்றைக்கி மே 24, 20 நாள் ஆச்சு, திருப்பி இதே பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு வேறு வேலை இல்லையா? பாரு, அங்கே வந்து 10 வயசு சிறுமியை வந்து இது பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில், ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னு கூட கேட்பாங்க. அதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசுகிறவங்க பேசிக்குவாங்க. விஜய் ஆட்சி தான் நடக்குது, விஜய் அதுக்கு பதில் சொல்லுவார். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து நம்ம தான் இப்படி வந்து உக்காந்துருக்கோம் இந்த மக்களுக்கு. ஆமாம், இங்கே திருச்சியில் கூட ஒரு நர்ஸு அவங்களுக்கு வந்து மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணலான்னு போனால் மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி போராட்டம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் புரியாது. மருத்துவம் வந்து தரமான கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுப்பேன்னு சொன்னால் அது வந்து இந்த மக்களுக்கு புரியாது. எல்லாம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்குது. அதை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்ல. இங்கே ஆட்சியில் அது குறை இது குறை அப்படின்னு சொல்லி பேசலாம். அங்கே கற்பழிப்பு நடக்கும், இங்கே எல்லா ஆட்சியிலையும் இப்படி தான் நடக்கும். ஆனால் நம்மளை வீழ்த்தினாய பாருங்கள், அவங்களாம் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.